வாமா ஜெனி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? வா. நீ என் மகனை கல்யாணம் முடிச்சு முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இந்த வம்சம் காலா காலத்துக்கும் வாழையடி வாழையா செழிச்சு வளரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு வந்து விளக்கேத்துமா. அண்ணி, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாம இருக்க நிலைமையில இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் பத்மா, அவனுக்கு என்ன? அதான் அவன் உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. நீ வேணா பாரு, சீக்கிரமாவே அவன் கண்ணு முழிக்க தான் போறான். நான் கும்பிட்ட தானும் மாலையாரு அவனை கைவிட மாட்டாரு. இத பாரு, அப்படியே இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக்கு நாம செய்ய வேண்டிய முறைய செய்யாம இருக்க முடியுமா சொல்லு. நீ ஏமா தயங்குற ஜனனி? இனிமே இதுதான் உன் வீடு. இந்த வீட்டோட மகாலட்சுமியே நீதான். உரிமையோட வந்து விளக்கேத்து. வாம் வா. கடவுளே, உன்னை கேட்டுதான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? உண்மையான ஜனனி வர வரைக்கும் இங்க பாதுகாப்பா இருந்துட்டு போயிடலாம் தானே நினைச்சேன். ஆனா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு மேல தப்பு பண்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு, போனா போகுதுன்னு பார்த்தா உங்க அம்மா ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காங்க. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? என்கிட்ட வந்து சொன்னா ஏன் நீங்க போய் கேக்குறது? ஹேய், அதுக்குன்னு அவ யாரு என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இப்படி விளக்கேத்த சொல்றதா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் இப்ப வரேன். இந்த ஜனனி, இந்த வெத்தலையால பால் கொடு. நீ வா, அந்த பாலை கொடு. வெத்தலைய வச்சு தொட்டு கொடு. ஜனனி, ஜனனி, சிவா கண்ண லேசா அசையுது பாரு. பாரு. நான் தான் அப்பவே சொன்னல, உன்னோட மாங்கல்ய பாக்கியம் அவனை சீக்கிரமே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துரும்னு. பாரு சிவா, இன்னும் 2-3 நாள்ல கண்ணு முழிக்க போறோம். ஜனனி, நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. சிவா, இந்தாம்மா, இந்த பாலை குடி. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நீ படுற சிரமத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. கழுத்துல தாலி ஏறின நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்ட.
2-3 நாளாவே உனக்கு தூக்கம் சரியா இல்ல. இந்தா பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கு. இந்தா இந்தாம்மா. இத பாரு, இந்த வீட்ல உனக்கு என்ன தேவையோ அதை நீ போய் எடுத்துக்கோ. யாரு என்ன சொல்லுவாங்கன்னெல்லாம் யோசிக்காத. யாரு என்ன பேசினாலும் அதை காதுலயே வாங்காத. உனக்கு நான் இருக்கேன். சரிம்மா. சிவா ஒரு நாள் கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டான். இன்னைக்கு இப்படி கிடக்குறான். ஜனனி, அப்ப நீ பால் கொடுக்கறப்ப சிவாவோட கண்ணு அசைஞ்சிச்சுல்ல? அந்த மாதிரி ஏதாவது அசைவு தெரிஞ்சுதா? இல்லம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீ படுற கஷ்டத்துக்கு அந்த ஆண்டவன் சீக்கிரமே கண்ணை திறந்துருவான் பாரு. எனக்காக இல்லைனாலும் உங்க பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். இது என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? இப்பதானே புரியுது என் புள்ள ஏன் உன் மேல இவ்வளவு பைத்தியமா இருந்தான்னு. சரிம்மா, நேரமாச்சு. நீ நல்லா ரெஸ்ட் எடு. கபோர்ட்ல பெட்ஷீட் தலகாணிலாம் இருக்கு. எது வேணாலும் எடுத்துக்கோ. நிம்மதியா தூங்கு. நான் இங்க படுத்துக்கிறதா? நான் எப்படி தனியா? என்னதான் மயக்கத்துல இருந்தாலும் யார் என்னன்னு தெரியாத ஒரு ஆம்பளை கூட எப்படி? என்ன புருஷன் கூட இருக்கிற முத ராத்திரியே இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுறியா? அதெல்லாம் இல்லம்மா. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும்மா. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்க போறீங்க. நான் எப்பவுமே அரை தூக்கத்துல தான் இருப்பேன். ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடு.